சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சிறிய அளவில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் ஐஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட சிறிய அளவிலான அமோனியா வாயு கசிவால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே செயல்படக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலையில சிறிய அளவிலான அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் அந்த பகுதியில பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலை நிர்வாகம் அங்க செல்லக்கூடிய மீனவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில சம்பவத்திற்கு தொழிற்சாலைக்கு தீயணைப்பு வீரர்கள் ராயபுரத்திலிருந்து விரைந்திருக்கிறாங்க. குறிப்பாக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று சோதனை செய்த போது ஒரு சிறிய வாயு கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிறிய வாயு கசிவினால அந்த பகுதியில செல்லக்கூடிய அந்த தொழிற்சாலையை கடந்து செல்லக்கூடிய மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறிய அளவிலான ஒரு மூச்சு திணறல், கண்ணீர் ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனால ராயபுரம் தீயணைப்பு வீரர்கள் அதை கட்டுப்படுத்தி தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது முன்கூட்டியே சுதாரித்து கொண்ட அந்த நிர்வாகமும் பொதுமக்களும் கொடுத்த தகவல் அடிப்படையில ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது கூட என்று சொல்லலாம். தற்போது அதை சரி செய்து அந்த பகுதியில முகக்கவசம் அணிந்து கொண்டு தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு உபகரணங்களோடு சென்று அதை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில போக்குவரத்து காவல்துறையினர் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினராக அமைக்கப்பட்ட தடுப்புகளை மீறி உள்ளே யாரும் செல்லக்கூடாத ஒரு சூழல்ல தற்போது அங்க தீயணைப்பு வீரர்கள் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சிறிய அளவிலான இந்த அமோனியா வாயு கசிவால அந்த பகுதியில ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.